Hello everyone, welcome to iGen Innovation. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது RF மாடியூல்னா என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதோட பின் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸ் தான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். RF மாடியூல். ஸோ வாட் இஸ் RF மாடியூல்? RF மாடியூல்னா என்ன அப்படிங்கிறதான். ஸோ RF மாடியூல் அப்படிங்கிறது ஒரு ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டிங் ரிசீவிங் பெயர் மாடியூல் தான். இப்போ நீங்கள் இந்த இமேஜ்லேயே பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டரும் இருக்குது, ஒரு ரிசீவரும் இருக்குது. நீங்கள் சின்னதாக பார்க்கக்கூடியது டிரான்ஸ்மிட்டர், பெருசாக பார்க்கக்கூடியது ரிசீவர். இந்த மாடியூல் 315 மெகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சியில் டேட்டாவை ஒயர்லெஸில் அனுப்பும். இவ்வளோ தான் அதோட பிரதானமான வேலை. இப்போ நீங்கள் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சின்ன காசு ஒரு டாய் கார் கடையிலேருந்து நம்மளால் வாங்க முடியும். அந்த காரில் எல்லாமே இந்த 315 மெகாஹெர்ட்ஸ் RF மாடியூல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடியூல்னால நமக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறது, இது ரொம்ப பிரெட்போர்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. அட் த சேம் டைம் இதால் ஒன்வேயால் தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய சிக்னல் ரிசீவ் பண்ணோம். அப்போ இங்கே ஒரு டிரான்ஸ்மிட்டர்னு ஒரு மாடியூல் இருக்குது, ரிசீவர்னு ஒரு மாடியூல் இருக்குது. ஒரு வேயா தான் டேட்டாவை அனுப்ப முடியும். அந்த ரிசீவர் மறுபடி ரீட்ரான்ஸ்மிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துச்சுன்னா அது முடியாது. ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணுற சிக்னல் ரிசீவர் ரிசீவ் பண்ணோம். ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ்? ஸோ இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துச்சுன்னா ஏஎஸ்கே அப்படின்னு ஒரு மாடுலேஷன் டெக்னிக். இது பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு எலக்ட்ரானிக் கான்செப்ட் தான். அதாவது ஒரு எலக்ட்ரானிக்கோட கீவேர்ட் தான், ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர் மாதிரி. எஃப்எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங் அப்படிங்கிற கான்செப்டில் தான் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கேரியர் வேவ் அப்படின்னு ஒரு வேவ் இருக்கும், அதில் நம்மளோட டிஜிட்டல் சிக்னல் வச்சு, அதாவது உதாரணமாக பார்த்தாச்சுன்னா நாம் ஒரு ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தை அனுப்புகிறோன்னா அந்த ஏபிசிடி டிஜிட்டல் ஃபார்ம். இந்த கரியர் வேவ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஒயர்லெஸ்ல அனுப்பக்கூடிய சிக்னல். இப்போ நம்ம காற்றுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரியர் வேவ் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு மொபைலில் ஒரு ஆட்கிட்ட பேசுகிறோம்னா இந்த கரியர் வேவ் தான் நம்ம மொபைல்லேருந்து சிக்னலாக போகிறது. கூடவே நம்ம பேசக்கூடிய டிஜிட்டல் சிக்னலும் கலந்துருக்கும். அதை தான் நீங்கள் இங்கே கீழே பார்க்குறீங்க. நம்ம டிஜிட்டல் சிக்னலும் இருக்குது, கூடவே கரியர் வேவும் இருக்குது. ஸோ எதற்காக இந்த கரியர் வேவ் அப்படின்னா இந்த கரியர் வேவால் தான் கண்டிப்பாக ஒரு டேட்டாவை ஒயர்லெஸில் ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போக முடியும். ஓகேயா? ஆனால் நாம் யூஸ் பண்ண இந்த 315 மெகாஹெர்ட்ஸோட அதிகபட்ச ரேஞ்சை பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் தான். அதனால தான் இது ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங் கான்செப்ட்னு சொல்கிறோம். இதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் உண்டு. அது இல்லாமல் நம்ம எஃப்எம், அது எஃப்எம்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இருந்த இடத்துல இருந்துட்டு ரொம்ப தூரத்துக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் எங்கேயோ இருக்கும், நம்ம கையில் மொபைல் இருக்கும், நம்மளால் ரிசீவ் பண்ண முடியுதுன்னா அங்கே ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் அப்படிங்கிற கான்செப்ட். பட் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஏஎஸ்கே அப்படிங்கிற டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? பின் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது டிரான்ஸ்மிட்டரில் மொத்தம் 3 பின்னு தாங்க. பிரதானமாக இருக்கக்கூடிய எல்லா ஹார்ட்வேர் மாதிரி ஒரு விசிசி கிரவுண்ட் இருக்குது, கூடவே டேட்டா அப்படிங்கிற பின் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே ஆண்டனாக்கு ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஆண்டனால நம்ம நார்மலாக ஒரு ஜஸ்ட் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி சோல்டிங் பண்ணாலே போதும், அது ஆண்டனாவை ஆக்ட் ஆக ஆரம்பித்தோம். ஸோ டேட்டா பின் வழியாக நாம் டேட்டாவை அனுப்பணும். அது என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏபிசிடி இந்த மாதிரி ஒரு டேட்டாவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டெம்பரேச்சரோட மெஷர்மெண்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் இந்த மாடியூலை நாம் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலை இன்டர்ஃபேஸ் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோல் வழியாக தான் டேட்டாவாக அனுப்ப முடியும். அது எக்ஸாம்பிள் சர்க்கிளில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதே இதை ரிசீவர் அப்படின்னு எடுக்கும்போது சேம் தாங்க. அங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி இங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு டேட்டான்னு ஒரு பின் இருக்குது. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா விசிசி கிரவுண்டு, அதுக்கப்புறமா நோடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சு நாம் சிக்னல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது சில நேரங்களில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுற சிக்னலை ரிசீவர் ரிசீவ் பண்ணாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃப்ரீக்வன்சி தான் ரன் ஆகும். அதாவது 315 மெகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி. ஒரு வேளை அந்த ஃப்ரீக்வன்சி சரியாக செட் ஆகாத பட்சத்தில் இந்த நோடை நம்ம டியூன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆண்டனால நம்ம வழக்கம் போல சின்ன ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணால் போதுமானது. பிகாஸ் கொஞ்சம் ஏற்கனவே அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும், வீட்டில் ரேடியோவில் சிக்னல் சரியாக ஒர்க் ஆகலைன்னா ரேடியோ ஆண்டனால ஒரு ஒயரை டியூன் பண்ணி அந்த ஒயரை தூக்கி வெளியே போடுறது வழக்கம்.
அதே மெத்தடாலஜி தான் இங்கு நம்ம ஒரு ஒயரை வந்து சோல்டிங் பண்ணால் போதுமானது. பட் ஃபர்தரா பார்க்கறது முக்கியமான 3 பின் தான் விசிசி, கிரவுண்டு, டேட்டா. அந்த டேட்டால என்ன ஆகும் அப்படின்னா ரிசீவ் பண்ற சிக்னல்ல இது நாம அவுட்புட்டா கொடுக்க போகுது. எக்ஸாம்பிள் சர்க்யூட்டை பாருங்க. இப்போ நான் இந்த ஆர்டினோ ஒரு போர்டு வச்சிருக்கேன், அதுல டிரான்ஸ்மிட்டர் வச்சிருக்கேன், அது இன்னொரு ஆர்டினோ போர்டு ரிசீவர் வச்சிருக்கேன். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா இந்த மாதிரி ஒரு 3 கண்ட்ரி நேம ஒயர்லெஸ்ல அனுப்புறேன். அப்போ இந்த ஆர்டினோ போர்டில் நான் ப்ரோக்ராம் எழுதணும். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா அப்படிங்கிற டேட்டாவை நான் இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு கொடுக்கணும். அப்போ இது இந்த ஒயர் வழியா இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியான்னு அனுப்புது. இந்த மாடியூல் ஒயர்லெஸ்ல அனுப்புது. அப்போ அது ஒயர்லெஸ்ல வந்து இந்த ரிசீவர் அதை ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ற சிக்னலை இது திருப்பி இந்த ஆர்டினோல கொடுக்கும். அப்போ இந்த ஆர்டினோல ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா ஒயர்லெஸ்ல ஏதோ வருது, அது என்ன டேட்டா வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த டேட்டாவை நம்ம ரெக்டிஃபை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ 2 யூனிட் இந்த போர்டுக்கு தேவை. உதாரணமா நீங்க வந்து ரிமோட் கண்ட்ரோல் காரே வச்சுக்கோங்க, ரிமோட்ல வந்து இந்த யூனிட் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, கார்ல இந்த யூனிட் இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன அசம்ஷன் நீங்க சரியா போட்டு வச்சுக்கலாம். அப்ளிகேஷன் லெவல்ல அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்எஃப் மாடியூல் இந்த மாதிரிப்பட்ட டிவைஸ் 2 டிவைஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று கார் செக்யூரிட்டி சிஸ்டம்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம் கூட இதை வச்சுக்கலாம். ஒருவேளை ஒரு ஸ்மோக் சென்சார் இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா சொன்னிச்சுன்னா இப்போ வீட்டில் வந்து வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் இருக்கு, அதை வந்து ஒயர்லெஸ்ல வச்சுக்கலாம். ஏன்னா டேங்க்ல வந்து வீட்டுக்கு மொட்டை மாடியில வச்சிருப்பாங்க. அப்போ டேங்க்ல எந்த அளவு வாட்டர் இருக்கு அப்படிங்கிறத சென்ஸ் பண்றது சென்சார் போட்டு அந்த சென்சாரோட டேட்டாவை இந்த மாடியூல் ஒயர்லெஸ்ல அனுப்புது. அதை வந்து கீழே வந்து நம்மளோட எப்போ வந்து நம்ம மோட்டாரோட சுவிட்சிங் ஸ்டேஷன் இருக்கும்ல, அதுல வந்து இந்த ரிசீவர் யூனிட்டை வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம மோட்டாரோட சுவிட்சிங் யூனிட்ல நம்ம கனெக்ட் பண்ணிச்சிடலாம். அப்போ எப்போ தண்ணி லெவல் கம்மியாகுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சுவிட்சிங் யூனிட் தானா ஆன் ஆயிடணும். மோட்டார் வந்து ஓடுது, தண்ணி வந்து டேங்கை ஃபில் பண்ணுது, ஃபில் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் விஷயம் ஒயர்லெஸ்ல நடக்கணும். ஏன்னா டேங்க் மேலே இருக்கும், சுவிட்சிங் யூனிட்ஸ் கீழே இருக்கும். அதுக்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கு. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 100 மீட்டருக்குள்ளாடி தான் எல்லாமே இருக்கும். அண்ட் இதை வந்து லாங் ரேஞ்சில் யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் சொன்னால் 100 மீட்டர்ஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அப்ளிகேஷன் லெவலில் நாங்கள் வந்து ப்ராக்டிகல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி ஃபியூச்சரில் போடுவோம். ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் கிளியர் பண்ணி விடுறோம். அண்ட் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா 8220711822 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.